சாப்பிட்டான். அப்போ வானத்திலிருந்து இறக்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். இந்த பிழைப்பான்ற வார்த்தை தான் உபாகம் 8:3 என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தை புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிழைப்பான்ற வார்த்தை வந்து செசாய். செசாய்ன்றது தேவனை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நீ தேவனை போல வாழணும் அப்படின்னா ஆண்டோடைய வார்த்தையை தான் நீ புசிக்கணும். ஆண்டோடைய வார்த்தையை புசிக்கணும்னா ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையே இயேசுதான். இயேசுவை நீ விசுவாசிச்சாலே நீ தேவனை போல ஒரு வாழ்க்கை உன்னால வாழ முடியும். ஆனா நீ என்ன நினைக்கிற? உன்னை எது உயிரோட வச்சிருக்கு? சாப்பாடு தான் உயிரோட வச்சிருக்கு. கடலை தாண்டி போய் ஆண்டவரை தேடி போயிட்டு சாப்பாட்டுக்காகவே என்ன பண்ற? ஆண்டவரை தேடி போற. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆண்டவரிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் உன்னை என்ன பண்ணும்? உயிரோட வச்சிருக்கோம். நீ அதுலதான் பிழைப்ப. நீ சாப்பிடுற சாப்பாடு அல்ல. சாப்பாடுதான் உன்னை உயிரோட வச்சிருக்கும் நீ நினைச்சனா, சங்கீதம் 78:24-25 தூதர்கள் உண்ணும் உணவை நம்முடைய பிதாக்களுக்கு உண்ண கொடுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? தூதர்கள் உண்ணும் உணவை. மன்னா யாருடைய சாப்பாடு? தேவதூதர்கள் சாப்பிடும் சாப்பாடு. அப்ப தேவதூதர்கள் மன்னாவை சாப்பிடுறாங்கன்னா மன்னா சாப்பிட்டுதான் தேவதூதர்கள் உயிரோட இருக்கிறாங்களா? ஒருவேளை மன்னா சாப்பிடலைன்னா தேவதூதர்கள் செத்து போயிடுவாங்களா? பரலோகத்துல சாப்பாடு இருக்குது. அந்த சாப்பாடு யார் சாப்பிடுற சாப்பாடா? தூதர்கள் சாப்பிடுற சாப்பாடா? அந்த சாப்பாட மனிதர்களுக்கு அவர் என்ன பண்ணாரா? சாப்பிட கொடுத்தாரா? சரி, அப்ப அந்த சாப்பாடு தூதர்கள் சாப்பிடுறாங்க இல்லையா? ஒருவேளை அவங்க அதை சாப்பிடலன்னா செத்துருவாங்களா? சாப்பாடு தான் அவளை உயிரோட வச்சிருக்கா? இல்ல. அதே போலதான் உன்னையும் சாப்பாடு உயிரோட வச்சுக்காது, என் வார்த்தை தான் உன்னை என்ன பண்ணுவோம்? உயிரோட வச்சுக்கோ.